படத்துடைய நடிகர்கள் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ற உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற அறிமுக விழா இது. இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு காம்பியரை தேடிட்டு இருந்தோம் நாங்க. அந்த காம்பியர் வந்து ஒரு லேடியா இருக்கணுமா, ஒரு டிஜேயா இருக்கணுமா அப்படிங்கிறத விட படத்துல ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் காம்பியரிங் பண்ணா வர்ணனையாளராக இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ ஒரு அர்ஜுன் இன்னைக்கு இவர் தான் நம்முடைய வர்ணனையாளர் காம்பியர். நான் தான் பர்க்மன்ஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழா வந்திருக்கும் எல்லோருக்கும் வெல்கம் டு யுவர் இந்த ஹாப்பி நியூ இயர். சொன்ன உடனே ஏதோ 2 மணிக்கு மதியானம் 2 மணிக்கு வாசிட்டு கூப்பிடுவாங்க. மார்னிங் 2 மணிக்கு வந்தோம்னா 4 மணிக்கு ஷார்ட் ரெடி ஆகிடும். ரைட்டு கடல் இல்லையா, அசிஸ்டன்ட் ரைடர் வந்து தண்ணியில் குதிக்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொன்னாங்க, மேல தொங்க விட்டுருவாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. மணி சார் வந்து உங்களை ரொம்ப நல்லா ரொம்ப ஜென்டில்மேனா பார்த்துட்டாரு. அது நடந்தது, அதுக்கு மேல நடந்தது. அதுக்கும் மேல ஏதாவது நடக்குமா? நினைச்சு பார்த்தா வந்து அப்படியே மூச்சு குடிச்சுதான் வேலை செஞ்சுட்டு வந்தேன். மறுபடியும் நீங்க பேச சொல்றீங்க. ஆர்டிஸ்ட் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய இருக்கு, தெரியாதவங்க நிறைய இருக்கு, ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கவங்க இருக்கு. அப்புறம் சில முகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும், புதுசு பழசு அந்த மாதிரி ஒரு டிக்கெட் எனக்கு போடக்கூடாது. சாக்லேட் எவர்கிரீன் சாக்லேட் பாய் மிஸ்டர் அரவிந்த் சுவாமி. எனக்கு பேர் சாம். நான் தான் சர்ச்சுக்கு புதுசாக வந்த ஃபாதர் ஆகும். ட்ரெயின்மா வந்து ஒரு சொல்லணும் உங்ககிட்ட. நான் இப்போ ஆக்ஷன்லாம் பண்ணும்போது இல்லை, ஆக்ஷன் கிங் சார் வந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணும்போது இங்கே ஸ்லிப் ஆகும், இங்கே அடிப்படும், கேர்ஃபுல்லாக இருக்கிற இல்லை, இந்த சேஃப்டி சரியாயில்லை. ஸோ இந்த சேஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த ரொமான்ஸில் சேஃப்டி எப்படி சொல்லவே நீங்கள் ரொமான்ஸ் சேஃப்டி வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? எதுக்கு இது வேண்டாம்? ஏன் இது வேண்டாம்? இப்படி பேச நிறுத்தணும் முடியாது. ஏன்? முதல்ல அவன் ஆரம்பிக்க சொல்லுங்க, அப்புறம் நான் எடுத்தேன். யாரு? அந்த டிரைவர். நான் தான் சர்ச்சுக்கு புதுசாக வந்த ஃபாதர் ஆகும். உன் பேர் என்ன மக்கா? மார்க்கெட்ல ஏஞ்சருக்கு நானே காசு கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணிட்டீங்க. இங்க இந்த மேசக்காரன்னு சொன்ன யாராகும்? நான் தான் பர்க்மன்ஸ். ஒரு சாமியாருக்கு எதுக்கு மேசக்காரன் கதை? பாவம் செய்யறவங்களுக்கு தான் சாமியார். நீ வேற வழியில ரொம்ப தூரம் போயிட்டு எனக்கு கேள்விப்பட்டேன் தாமஸ். திரும்ப முடியாத ரொம்ப தூரமா? யார்ல இந்த தேவதை? நான் மாத்த முடியாத தொம்மையை மாத்தினது. பிடிச்சிருக்கு. நம்மளுக்குள்ள ஒரு ஆட்டம் அப்படியே நிக்குது. நானும் தான் யோசிக்கிறேன், எந்த காய நவத்தினா இந்த மாஜி ஃபாதர் அடக்கலாம்.
தள்ளணும். இல்ல பக்கத்துல வச்சுட்டு உசாரா இருக்கணும். என்னோட டார்லிங் உண்மையான ஜென்டில்மேனோட ஹீரோ என்ன ஜென்டில்மேன் கூப்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நிறைய பேசணும். நிறைய எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவில் நான் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கலாம். இப்போ என்னோட சன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம அர்ஜுன் டார்லிங் தான் நான் அவரை கூடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோஇன்சிடென்ஸ் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அது எத்தனை தான் இருக்கும்? எத்தனை ஃபர்ஸ்ட்ங்க? இப்போ அவர் ஃபர்ஸ்ட் படத்துல நான் இருந்தேன். என் சன் ஃபர்ஸ்ட் படத்துல அவரோட நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகிற 2 ஏஞ்சல்ஸ் நாங்க அவங்களோட பேரண்ட்ஸ். அது நானும் உங்களுக்கு தெரியும் ராதாவும் பாரதிராஜா சார் படத்துல இன்ட்ரடியூஸ் ஆனோம். அப்போ நினைச்சு கூட பார்க்கல. எங்க பசங்க நம்முடைய இயக்குனர் திரையுலகை மாற்றி அமைத்த திரு மணிரத்னம் சார் அவரோட படத்துல இன்ட்ரடியூஸ் ஆவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. So that is again another fact. So எத்தனை கோஇன்சிடென்ஸ் தான் நடக்கும்னு யோசிச்சு பார்த்தா இது கோஇன்சிடென்ஸே இல்லை. நமக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இறைவனோட பிளெஸிங் தான் நான் நம்புறேன். ஏன்னா அது சாதாரணமா அமையாது, கிடைக்காது. மணிரத்னம் சார் பொறுத்தவரை மிக நெருங்கிய நண்பர். அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் நான் சொல்லவே வேண்டியதே இல்லை. ஆனா படத்துக்கு சூட் ஆனாதான் காசு பண்ணுவார். அதான் கரெக்டும் கூட. அவர் இடத்துல நான் இருந்தாலும் அதான் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா கௌதம் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாருன்றதே ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அப்ரூவ் பண்றதே பெரிய விஷயம். அவரோட படத்துல ஹீரோவா காஸ்ட் பண்றது தட் இஸ் அமேசிங். நானே பேசிட்டு இருக்கேன். காம்பேர் பண்றது ஏதாவது சொல்ற நான் கேட்கிறேன். It's a great pleasure. அவருடைய பையன் வந்து இட்ஸ் லைக் மை சன். ஹி இஸ் சச் a dedicated actor. இப்போ இருக்கிற பசங்க வந்து புதுசாக வர்றவங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனாக நார்மலாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இஸ் so dedicated. அவங்க ஃபாதர் மாதிரி will become a very big actor. I wish. இதுல ஒரு விஷயம் சொல்லலாமா? ஷூட்டிங் நான் போகல, அந்த பக்கமே போல. இல்ல ஏன் ஷூட்டிங் சொல்ல போகவே இல்லை. அது அப்போ ஒரு நாளைக்கு அருண் சுவாமி சார் நம்மளுடைய நண்பர் ஃபோன் பண்ணி என்ன நீங்க ஷூட்டிங்கே வரல அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் ஃபாதர் ஓகே, பட் அங்க எத்தனை ஃபாதர்ஸ் இருக்கீங்க அவரை பார்த்துக்கிறதுக்கு நான் எதுக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு கண்ணு கருத்துமா எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. That is the most wonderful thing. அடுத்த தடவை நான் ஒரு ஸ்டூல் போட்டு நிற்கலாம் பக்கத்தில் அவர் கூட நிற்கணும்னா. So this is my father's grandson, my elder brother, my eldest son, Dr. Karthik,
அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய கேட்டேன், தனியா வேற வேற பதில் நிறைய வந்தது. ஆனா அதே மாதிரி பதில் எங்க வருதான் நான் சும்மா கேட்டேன். உங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ் வருது, நிறைய கிசு வருது. அவரும் சொன்னாரு, அரவிந்த் சுவாமி சொன்னாரு, என்ன பண்ணீங்க அப்படி? இதுதான் பெரிய என்ன பண்ணீங்க அப்படி? நத்திங். மணி சார் சொன்னதான். அப்போ அந்த கிசுக்கு அவர் தான் காரணமா? எஸ். என்ன பண்ண சொன்னார்? நடிக்க சொன்னாரு. எல்லாரும் பாத்தீங்களா? அதுதான் நான் பேசிட்டே இருப்பேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். என் பேர் கௌதம் கார்த்திக். இதுதான் என் முதல் படம், மணி சார் படம். அது பெரிய பிளெஸிங் தான். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அமேசிங். அதுதான் சொல்ல முடியும். எல்லாருமே ஃபேமிலி மாதிரி எல்லாருமே பார்த்துட்டாங்க. So basically I just want to say that this is an amazing blessing. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவங்க கடல் டீமோட சப்போர்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ உங்க சப்போர்ட் தான் தேவை. Thank you so much. நான் முதல் படத்துல பேசுறதோட அதிகமா பேசிட்டாரு. சொல்லுங்க. ஒண்ணு எப்படி ஹீரோயின் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறது அவ்வளவுதான். கௌதம் வந்து கார்த்திக் கூட ஆஃபீஸ்குள்ள வந்தபோதே வந்து படத்தோட தாமஸ் கிடைச்சிட்டாருன்னு தோணுச்சு. ஆனால் படத்தில் பியாட்ரிஸ்ங்க கேரக்டருக்கு வந்து நிறையா தேட வேண்டியிருந்தது. நிறைய டெஸ்ட் பண்ணோம், நிறைய பண்ணோம். அப்படிதான் தோணுச்சு. இந்த மாதிரி இந்த பாரதிராஜா சார் ஏற்கனவே ஒரு வழி போட்டு வச்சிருக்காரு. கார்த்திக் அறிமுகப்படுத்தும் போது ராதா தான் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ the choice of Karthik's son and Radha's daughter looked very promising. ஸோ அப்படி தான் போனோம். அப்படி தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாம்பே போய் துளசியை மீட் பண்ணேன். இங்கே வந்து உங்ககிட்ட ராதா இல்லை, அர்ஜுன் சொன்ன மாதிரி ஊரில் இல்லை, இல்லாட்டி அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐம் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் துளசி டு யூ. யார்ல இந்த தேவதை? நான் மாத்த முடியாத தொம்மைய மாத்தினது. துளசி வாங்க. எப்படி எப்படி மாறுறீங்க? Because view la. இது டயலாக் சொல்லுங்க டயலாக். இல்ல நிஜமாவே because you were able to put me into Pia and like நல்ல மாதிரி explain பண்ணி. So and Pia was in somewhere hidden inside me and so I brought it out. So I'm very grateful and so I think I'm fully Pia, so what should be. அது கேமராக்கு முன்னாடி வரும்போது இந்த துளி கூட உடம்புல பயம் இல்லாமல் ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ஸோட எது கேட்டாலும் ஓகே ரெடி அப்படின்னு சொல்கிற தைரியம் எப்படி வந்தது? வந்து இந்த வயசா இல்லாட்டி வந்து ஆக்டிங் இந்த பிளட் வாட் இட்? I don't know. I didn't have the fear because I found camera with something over there. I think it's in the blood because my mom and my aunt and my sister and now me, so it's in the genes and you act like that. தமிழில் சொல்லுங்க இதெல்லாம். ஆக்டிங் என்னோட பிளட்ல தான் இருக்கு.
and எல்லாம் நன்றி சொல்லிருக்கு தான் இது வெளியே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 20 வருட கூட்டணியை பற்றி பல நினைவுகளை கிளறிவிட்டிருக்கிறார் சுகாசிரி அவர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும், இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுகிற கூட்டணி அல்ல. இது சங்கீத கூட்டணி, கலை கூட்டணி. இந்த கூட்டணியுடைய பெருமைக்கு அல்லது வெற்றிக்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம், மௌனத்தில் புதைந்த கவிதைகள் என்கிற பாட்டுதான் நெஞ்சுக்குள்ள. இதுபோதும் எனக்கு என்ற கவிதை தான் மூங்கில் தோட்டம். இந்த 3 பாடல்களையும் இசையமைத்து விட்டு என்னை அழைத்தார்கள். அப்பா ரொம்ப நாளைக்கு நிம்மதியாக இருந்தது. பாட்டு போட்டு கேட்டபோது என்ன சார், சும்மா நான் ஊரில் இல்லை, என் கவிதையை புரட்டி கொண்டிருக்கிறார்கள், இசையமைத்திருக்கிறார்கள். இப்படி தெரிந்தால் நான் ரொம்ப நாட்களுக்கு ஊரில் இல்லாமலே போயிருப்பேன். 3 பாட்டும் அற்புதம். ரஹ்மான் ரொம்ப அழகா உயிர் ஊட்டி இருக்கிறார். மணி அழகா எடுத்திருக்காரு. அது எது தேவையோ. மணிரத்னம் பிடித்த விஷயம், எனக்கும் உள்ள குணம், அவருக்கும் ஒரு உள்ள குணம், நாங்கள் சமரசம் செய்வதில்லை. இது போதும் என்று நினைப்பதில்லை. இதுதான் முதல் படம். இத்தனை ஆண்டுகளாக மணிரத்னம் தன் நாற்காலியை ஏன் இழந்து விடாமல் இருக்கிறார் என்று யோசித்து பார்த்தேன். 3 விஷயம்தான். கடும் உழைப்பு, வித்தியாசமாக சிந்தித்தல், இளமையாக இருத்தல், மனத்தால், கலையால், உடலால், எண்ணத்தால் இளமையாக இருத்தல். 18 இருந்து 24 வயது தான் எங்கள் டார்கெட். எப்பவுமே அவர்கள் தான் உண்மையாக கலை வெறியர்கள், காதவர்கள், கனவு காண்கிறவர்கள். அதற்கு பிறகு ஒரு சமுதாயம் இல்லை என்று நாங்கள் நினைக்கவில்லை. கலையின் பக்கம் ஈர்த்து வருகிறவர்கள் இவர்களாம். இவர்களை மையப்படுத்துகிற போது நாங்களும் இளமையாகிறோம். கார்த்திக் சார், அதுக்கு என்னுடைய டாக்டர் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெரிய டேரக்டர் படத்தில் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு வந்தது? 3 பாடல்கள் எழுதிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மணி சார்? முதல்ல அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் பாடல்கள் மேலே எனக்கு காதல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் 3 பேர். மணிரத்னம் அவர்கள், ரஹ்மான் அவர்கள், அப்பா. அவங்க 3 பேரோட பாடல் சின்ன சின்ன ஆசை. இந்த பாடல் கேட்ட உடனே தான் பாடல்கள் கேட்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா பழைய பாடல்கள் எல்லாமே கேட்க ஆரம்பித்தேன். 22 வருஷம் ரோஜாவிலிருந்து ராவணன் முடிக்கும். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க வந்து ஒவ்வொரு படத்தோட பாடல் வரும்போதும் இதான் அவங்களோட பீக் அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்போம். ஆனால் அடுத்த படத்தில் அதை விட ரொம்ப பெரிய பாடல்கள் கொடுப்பாங்க. இப்படி ஒரு டீம் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப என்னோட கரியரில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பண்ண 3 பாடல்களையும் இந்த 3 பேருக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு மணிரத்னம் மக்களோட வேலை பார்க்கும்போது. ஏன்னா நான் நிறைய இயக்குநர்கள் கூட வேலை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு பாடல் கொடுக்கும்போது அந்த பாடல் வந்து பச்சை நிறமை மாதிரி வேணும், இல்லைன்னா இது மாதிரி வந்து அலைப்பாதையில் வர ஒரு பாடல் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், ரஹ்மான் சாரோட பாடல்கள் தான் ரெஃபரன்ஸ் எப்பவுமே கொடுப்பேன். இந்த பாடல் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்க போதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மணிரத்னம் சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்கல. நேச்சுரலாக உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் கொண்டு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுத்தாரு. முதல்ல எழுதின பாடல் வந்து கீச்சான். 2012 ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு எனக்கு இப்படி தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி மிட் நைட்டில் அவங்க கூட தான் உட்காந்து இந்த பாடல் பண்ணிட்டு இருந்தேன். டியூன் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக சுச்சுவேஷன் சொன்னார். அவங்க ஒரு பெரிய ஒரு கேட்ச், நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்தவுடன் அந்த செலிப்ரேஷன், ஒரு பீக் செலிப்ரேஷன் அந்த பாட்டில் இருக்கு. அந்த செலிப்ரேஷன் போது அந்த பையன் பாடும்போது அந்த மீனை அட்ரஸ் பண்ணியும் பாடலாம், அதே சமயத்தில் ஒரு பொண்ணை அட்ரஸ் பண்ணியும் பாடலாம், எப்படினாலும் பாடலாம். ஸோ 2 பொருளில் வர மாதிரியும் அந்த பாட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ரஹ்மான் சாரோட டியூன் வந்து அதில் ஒர்க் பண்ணுறது, ரஹ்மான் சார் பாடினது, அந்த பாட்டு வந்து ஏழை கீச்சாம் வந்தாச்சு, சூசத்தனம் வந்தாச்சு, ஈசா வரம் பொழிஞ்சாச்சுன்ற பாடல். நான் எழுதின
முதல் கிராம் இதான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அன்பின் வாசலை பாடல் முதல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங். சார், நீங்கள் வந்து 20 இயர்ஸ் வந்து சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் அடிக்கடி நீங்கள் குருன்னு பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 டியூன் சொல்லுங்க. பாம்புல இவனை சுட்டு தள்ளணும் இல்ல பக்கத்துல வச்சுட்டு உசாரா இருக்கணும்.